இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் ஞாபகமா இருப்பாங்க. சில இடங்களும் அப்படிதான். அது இருக்க இடம் தெரியாம அழிஞ்சு போனாலும் மக்கள் மனசுல அது எப்பவுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம காரைக்குடி மக்கள் மனசுல ஒரு அழியாத இடத்தை பிடிச்சதுதான் இந்த ஆரியபவன். இன்னைக்கு அந்த இடத்துல அந்த ஹோட்டல் கிடையாது. ஆனா அந்த இடமே இன்னைக்கு ஆரியபவன் ஸ்டாப்னு தான் அழைக்கப்படுது. ஒரு ஹோட்டல் மறைஞ்சிருக்கலாம், ஆனா அந்த பேர் அந்த இடத்துக்கான ஒரு நிரந்தர அடையாளமா ஒரு பஸ் ஸ்டாப் பேரா இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கு. ஏன் இது இவ்வளவு ஃபேமஸ்னா, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் காரைக்குடியோட அடையாளமா ஒரு ஐகானிக் ஹோட்டலா இது கம்பீரமா நின்னுச்சு. அந்த காலத்துல காரைக்குடிக்கு வரவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான இடம் ஆரியபவன் தான். தரம் குறையாத ருசி, அந்த காஃபியோட மனம், அப்புறம் அந்த மரியாதையான உபசரிப்பு, இது எல்லாத்தையும் தாண்டி அது பல தலைமுறை மனிதர்களை பார்த்த ஒரு சாட்சி. காலம் மாற மாற காரைக்குடி இன்னும் பெருசா வளர ஆரம்பிச்சது. மாடர்ன் ஹோட்டல்ஸ், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்னு சிட்டியோட முகம் மாறினப்போ ஆரியபவனும் மெல்ல மெல்ல விடைபெற்றுச்சு. கால மாற்றத்தால அந்த பழைய கட்டடம் இன்னைக்கு மறைஞ்சிருக்கலாம். கூகுள் மேப்ல அந்த ஹோட்டல் இயங்கலன்னு காட்டலாம். ஆனா ஒண்ணு மட்டும் இன்னும் மாறவே இல்லை. காரைக்குடி மக்களோட பேச்சிலையும் சரி, பஸ் ரூட்லயும் சரி, ஆரியபவன் ஒரு அழியாத லேண்ட்மார்க் தான். கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், ஆனா காலங்கள் கடந்து நிக்கிற அந்த பெயரும் அங்க சாப்பிட்ட நினைவுகளும் என்னைக்குமே அழியாது. ஏன்னா ஆரியபவன்கிறது வெறும் ஹோட்டல் இல்ல, நம்ம காரைக்குடியோட ஒரு அழகான அடையாளம். ஆரியபவன் சொன்னதும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.